எல்லாரும் பிக்சல் லேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ பிக்சல் லேபில் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுதான் நம்மளுக்கு வேணும். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு தி டி லிரிக்ஸ். ஓகே, டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி கூகுள்லேருந்து காப்பி பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ காப்பி பண்ணிக்கோங்க. அதுக்கு உங்களுக்கு தேவையான மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ எடிட்டில் கீழே வந்தீங்கன்னா அதுலேயே ஃபாண்ட் சைஸ் நம்ம ஸ்மால் பண்ணிக்கலாம், இல்லை பெருசாக அப்படியே பண்ணுறனால வச்சுக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுலேயே உங்களுக்கு நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்கும். மை ஃபாண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைலில் இருக்கிறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், நீங்கள் தனியாக இம்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, நான் ஒரு ஃபாண்ட்டு கொடுத்துட்டேன், செலக்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு இமோஜிஸ் கொடுக்கலாம். மறுபடியும் அதே மாதிரி டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். பிக்சல் லேப் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பிக்சல் லேப் பற்றி தெரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் மறுபடியும் இன்னொரு வீடியோ போடுறேன். ஓகே, இப்போ இமோஜிஸ் மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச இமோஜிஸ் இது தான் இல்லை, உங்களுக்கு எந்த இமோஜி பிடிக்குமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் சும்மா ஒரு இமோஜி போடுறேன். ஓகே, இப்போ ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஏகிட்டே அங்கே பார்த்தீங்கன்னா டபுள் இது இருக்கா. ஸோ அதில் ட்ரான்ஸ்பரண்ட் கொடுத்துட்டிங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் கிடச்சிக்கும். இப்போ சேவ் ஆஸ் இமேஜ் போய்க்காங்க. ஸோ பிஎன்ஜி கொடுத்துக்கோங்க. ஃபார்மேட்டில் பிஎன்ஜியும் டைமென்ஷனில் அல்ட்ராவும் கொடுத்து இதே மாதிரி மற்ற லிரிக்ஸும் சேவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் விபிஎன் யூஸ் பண்ண போகிறேன். இது பேர் செக்யூர் விபிஎன். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்கும். இது எதுக்குன்னா கேப்கட் நார்மலாக நம்ம ஊரில் பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக விபிஎன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ விபிஎன் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இதில் நம்ம தேவையான இமேஜஸை செலக்ட் பண்ணிட்டேன். நான் ஆல்ரெடி நான் மற்றதையும் எடிட் பண்ணி வச்சுருக்கங்காட்டி ஆல்ரெடி ஒன்று எடுத்துட்டேன். ஸோ நம்ம என்ன இதில் எடுக்கிறோமோ அதில் தான் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4:5 ரேஷியோ இருக்காது. அதனால் நான் 1:1 ரேஷியோ எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம எடிட் பண்ணுறது நார்மலாக என்ன இதில் இருக்கோ அதிலே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த இதில் மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம். நான் எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்து ஆல்ரெடி ஒரு வீடியோ எடுத்து வச்சுருந்தங்காட்டி அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு மொபைலில் இருக்கிறது வேணும்னா, மியூசிக் வேணும்னா நீங்கள் அதுலேருந்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ மியூசிக் ஆட் பண்ணியாச்சு. உங்களுக்கு மியூசிக் கேட்காது. அடுத்து லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். சாங்குக்கு ஏற்ற மாதிரி லிரிக்ஸை மூவ் பண்ணிக்கிறோம். நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த இடத்துக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது மேக்ஸிமம் எடிட் பண்ணுற எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாத்துலேயும் இது இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு மியூசிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி எடிட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ நான் தேவையான இடத்துல லிரிக்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி நான் செட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம அனிமேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த நீங்கள் பிக்கை எடுத்துருப்பீங்களா, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அனிமேட்னு இருக்கும். அதில் காம்போ கொடுத்துக்கோங்க. காம்போ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகும் பாருங்கள். ஸோ இதுலேயே வந்துடும். உங்களுக்கு நிறைய அனிமேஷன்ஸ் இருக்குது. இது வீடியோ ஃபுல்லாக வரும் உங்களுக்கு, அந்த இமேஜ் ஃபுல்லாக வரும். இப்போ ஸ்டார்டிங்கில் இருக்கிறது தான் நம்மளுக்கு வேணும். பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோதான். நீங்கள் ஒரு இமேஜுக்கு ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நான் ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி காட்டுறேன். ஒவ்வொரு இமேஜாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஒவ்வொன்றா கொடுத்துட்டே வரேன். இப்போ நீங்கள் விபிஎன் யூஸ் பண்ணலைன்னா இதெல்லாம் கண்டிப்பாக எடுக்காது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நோ கனெக்ஷன் மட்டும்தான் வரும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டே அதை நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள். நீங்கள் நான் சொன்ன விபிஎன் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, உங்களோட இஷ்டம் தான். உங்களுக்கு எந்த விபிஎன் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒவ்வொரு இமேஜுக்காக நான் அனிமேஷன் செட் பண்ணிவிட்டு வரேன். கேப்கட் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இல்லை, அதனால் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், லைனாக வரும். ஸோ சூப்பராக இருக்கும். நான் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டேன். இப்போ காமிக்கிறேன், ஃபஸ்ட்லேருந்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ சாங்கோடு பார்த்தா சூப்பராக இருக்கும் இந்த எஃபெக்ட்டு. நீங்கள் ஆல்ரெடி என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்வீடார்ட்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் சரி, இனிமேல் பார்க்க போகிறவங்களுக்கும் சரி, என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் என்னோடய பிக் 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 தேங்க்யூ. மறந்துடாதீங்க, விபிஎன் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் வராது. ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரான்சிஷன் நான் ஃப்ளாஷஸ் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்காங்க. அந்த சென்டர் லைன் இருக்குது பாருங்கள், அதுதான் ட்ரான்சிஷன். நான் ஃப்ளாஷஸ் கொடுத்தோன்னே உங்களுக்கு பார்த்தீங்களா அந்த ஃப்ளாஷ் அந்த பல்ப் மாதிரி வரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான். நான் எல்லாத்துக்குமே சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணுன்னா சூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஏன்னா இதுவே நல்லா தான் இருக்குது. நான் வந்து வேறு எதுவும் வேணாங்கட்டி சும்மா ஃப்ளாஷஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க, மியூசிக் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ட்ராக் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாமே வந்துடுச்சு. உங்களுக்கு இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து வாட்டர் மார்க் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து சும்மா டெக்ஸ்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன ஸ்டிக்கர் இருந்ததுன்னா நீங்கள் ஆல்ரெடி ஸ்டிக்கர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஐ மீன் வாட்டர் மார்க் வச்சுருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அது லிரிக்ஸ் தான், வேறு எதுவும் இல்லை. ஸோ வந்து எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். பபிள்ஸ் அனிமேஷன் கூட இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஓகே, பார்க்குறீங்க, நிறைய அனிமேஷன்ஸ் இருக்குது, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நான் வந்து ஒரு ஸ்டைல் சூஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஃபாண்ட்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து இம்போர்ட் கூட பண்ணிக்கலாம் எப்பவும் போல். நான் வந்து ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன், பாருங்கள், தெரியுதா? ஓகே, இப்போ வந்து நான் வந்து இதுக்கு வந்து எஃபெக்ட் கொடுத்துக்கிறேன். நார்மலாக இருந்தால் நல்லா இருக்காதுல்ல, அதனால ஒரு எஃபெக்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, இதில் பாருங்கள் நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஒரு 50க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியலை, நான் எண்ணிகிட்ருக்கல. ஏன்னா லோட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுதுங்காட்டி நான் விட்டுட்டேன். மினிமம் ஒரு 100 இருக்கும்னு நினைக்கிறேன். சாரி, ஒரு எவ்வளோ இருக்குன்னு தெரியல, ரொம்ப ஜாம் ஆகுதுல்ல, விட்டுருங்க. இந்த வீடியோ தான் என்னோடது ரொம்ப பெரிய வீடியோன்னு நினைக்கிறேன். ஆனால் இதை விட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ பொறுமையாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவ்வளோதான் வீடியோ. ஓகே, இப்போ ஃபுல் வீடியோ உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன், பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவாக பாருங்கள், சாரி ஒவ்வொரு இமேஜ் பாருங்கள். அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். கடைசிக்கு வந்துட்டேன். ஓகே, இப்போ எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கோங்க, டேரெக்டாக முடிஞ்சுது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ஆன்சர் பண்ணுவேன். பாய்.